எந்த மீடியா நாங்கள் சக்தி நடந்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை போர்டரில் இருக்கின்ற நவகிரி குளம்தான் இது. தற்போது நவகிரி குளத்தில் கோரைப்பட்டு பிரதேச சபையின் உத்தியோகஸ்தர் ஊழியர்கள் 2024 ஆண்டுக்கான வருடாந்த ஒன்றுகூட நிகழ்வு நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் இங்கு வருகின்றிருக்கின்றார்கள். தற்போது இந்த காணக்கூடியது இதுதான் நவகிரி குளத்தின் பான்பாயும் கட்டு. இதால் மேலதிகமான தண்ணிகள் வெளியேறும் இடம்தான் இது. இதுதான் நவகிரி குளத்தின் பான்கதவுகள். 2 பான்கதவுகள் இங்கே இருக்கின்றது பாருங்கள். இது குளம் நிரம்பி பானால் நீர் பாயும் போது இந்த பான்கதவு 2 திறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பள்ளக்கண்டத்தில் இருக்கின்ற பெருநிலங்கள் பாதிக்கப்பட்டு வெள்ள அபாயங்களும் ஏற்படுகின்ற இடம்தான் அது. அதிகளவான மழை வீழ்ச்சிகள் இங்கே பதிவாகின்ற போது 2 பான்கதவுகளும் திறக்கப்படும். தற்போது இந்த நவகிரி குளத்தில் நீர் ஃபுல்லாக நிரம்பி காணப்படுகின்றது. மேலதிகமாக 1 அடி நீர் நிரம்புமானால் இந்த வான்கதவுகள் திறக்கப்படும். குளத்துக்கு பாதுகாப்பிற்காக ஜானவழிகள் போடப்பட்டிருக்கின்றது. இந்த காட்டில் இருக்கிற யானைகள் குளத்துக்கு உள்நுழையாமல் பாதுகாப்பு கருதி ஜானவழியை போடப்பட்டிருக்கு பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எமது போர்வை பற்றி பிரதி சபையினுடைய 2024 ஆண்டுக்குரிய நலம்புரி சங்கத்தினுடைய ஒன்று கூடல் பிரியாவிடை நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற உத்தியோகர்கள் ஊழியர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் விழித்தவனாக முதலாவதாக எமது போர்வை பற்றி பிரதி சபையிலே சுமார் 2 வருடங்களாக செயலாளராக கடமையாற்றி இடமாற்றம் பெற்று சென்றுள்ள கபரிவாயம் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் பாராட்ட இருந்தோம். அவர் இந்த நேரத்தில் எங்களுடைய நிகழ்வுக்கு வருகிற முடியாது என்று தொலைபேசியூடாக அழைப்பு தந்தார். அந்த வகையில் நலம்புரி சங்கத்தின் சார்பில் அவரை இந்த நேரத்தில் விழித்தவனாகவும் அதனைத் தொடர்ந்து திருவண்ண முகாமித்துவ உத்தியோகராகவும்
நிதிக்குழு மற்றும் வருமான பிரிவில் தனது நிறைவான சேவையினை செய்து வேல்முரு திவாகரன் அவர்களையும் சுமார் 5 வருடங்களாக எமது போர்வீப்பத்தி பிரதேச சபையிலே கடமையாற்றியிருந்தார். அவரையும் இந்த நேரத்திலே எங்களுடைய நலம்புரி சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்வுக்கு வருகிறாத பட்சத்திலே அவர்களையும் வாழ்த்துவராக. அடுத்து அச்சுதராசா வேடுதாசவர் சுமார் 6 வருடங்களாக எமது போர்வீப்பத்தி பிரதேச சபையிலே முகாயத்துவ சேவை உத்தியோகத்தராக சிறப்பான முறையிலே சேவையாற்றியிருந்தார். அவருக்கும் இந்த இடத்திலே நலம்புரி சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக. அடுத்து அபிவிருத்தி உத்தியோகத்தராக சுமார் 5 வருடங்களாக இங்கே கடமையாற்றியிருந்த திருமதி சுசேந்தன் சாதினி அவர்களுக்கும் இந்த இடத்திலே வாழ்த்தினை குறிப்பிடுவதை நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதனைத் தொடர்ந்து 5 வருடங்களாக நூலகராக கடமையாற்றிய சபாகரையா அவர்களும் இந்த இடத்திலே வர முடியாது என்று எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். அந்த வேலை அவர்களையும் நாங்கள் அளித்தவனாக. அதைத் தொடர்ந்து 1994ஆம் ஆண்டு அவை அடிப்படையிலே தனது ஆரம்பத்திலே இந்த போர்வீப்பத்திலே அதாவது பாலியடிவட்டையில் அந்த நேரத்திலே அமர்ந்திருந்த எமது பிரதேச சபையிலே கடமையாற்றி அதன் பிற்பாடு மண்டூர் பழுகாமம் போர்வீப்பற்றி என்று ஒன்றன் பின் ஒன்றாக சுமார் 30 வருடங்களாக சுரேஷ காரிய சகாயராக கடமையாற்றிய நல்லதம்பி தட்சணாமூர்த்தி அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்து இருக்கின்றோம். அவர் உண்மையிலே நமது போர்வீப்பத்தி பிரதேச சபைக்காக தன்னிறைவான முறையிலே தனது பங்களிப்பினை ஆற்றி அந்த நேரத்திலே மிகவும் இக்கட்டமான சூழ்நிலையிலும் தான் காரியாலய சகாயாக இருக்காமல் சாரதியாகவும் சுகாதார தொழிலாளியாகவும் உத்தியத்தராகவும் கூட அந்த நேரத்திலே கடமையாற்றியிருந்தார். அந்த வகையிலே அவருக்கான வாழ்த்து மடலை இன்றைய நாளையே நாங்கள் இங்கே நலமுறை சங்கம் கௌரவிக்க இருக்கின்றது. அந்த வகையிலே சளைக்காது சேவை செய்து ஆரோக்கியத்துடன் இழைப்பாரும் திரு நல்லதம்பி தட்சணாமூர்த்தி அலுவலக பணியாளர் சிறப்பு உத்தரம் போர்வீப்பத்தி பிரதேச சபை வாழ்த்து மடல் 1996 தொடக்கம் 2024 10-18 வரை சேவையாற்றிய அந்த மகத்தான சேவையாளரை இங்கே கௌரவிக்கின்றோம். மேம்பாடும் தேனாடா மட்டுமா நகரின் மகளூரில் மலர்ந்த முட்டு நீங்கள் வாழும் உலகமுள்ள மட்டும் நீங்கள் என்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்கள் வினைபிரியா உத்தியோகர்கள் ஊழியர்கள் அனைவரும் வாழ்த்துகின்றோம் பல்லாண்டு. இப்பிரதேச சபை தன்னிலம் நீர் செய்த சேவை ஆண்டவனின் பரிசு என்றென்றும் உமக்குண்டு. இதுவரைக்கும் நீங்கள் சளைக்காத சேவை செய்து உழைப்பாரும் உங்களுக்கு வாழும் உலகம் உள்ள மட்டும் வாழ்த்தும் என்றென்றும். இன்று நீங்கள் மட்டக்களப்பு போர்வீப்பற்றி பிரதேச சபையில் அலுவலக பணியாளராக சேவை செய்து நெடுவாரை தொட்டுவிட்டீர். ஆகையால் நீங்கள் வாழ்நாள் உள்ள மட்டும் நல்லவராக வாழ்ந்து 100 காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நீர் என்றும் வாழ்க வாழ்க என்றும் வாழ்த்துகின்றோம். செயலாளர் உத்தியோகர்கள் ஊழியர்கள் இதற்கான வாழ்த்து மடலை வழங்குமாறு எமது போர்வீப்பற்றி பிரதேச சபையினுடைய பிரதம முகாமைத்துவ சேவை உத்தியோகர் திருமதி ஜெயக்குமார் வகிதா அவர்களை இந்த வாழ்த்து மடலை வழங்கி அவருடைய சேவை நலன் பாராட்டுவதோடு அவரோடு இணைந்து எமது நலம்புரி சங்கத்தினுடைய செயலாளர் குமிதலிங்கம் ஐயா அவர்களையும் பொருளாளர் சிவகரன் அவர்களையும் இந்த வாழ்த்து மடலை இணைந்து வழங்குவதோடு நூலகம் சார்பாக ஒருவரும் பாலர் பாடசாலை ஆசிரியர் சார்பாக ஒருவரும் ஊழியர்கள் சார்பாக ஒருவரும் அனைவரும் எழுந்திருந்து இவருடைய சேவையினை இந்த நேரத்திலே மனமாற வாழ்த்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை நலம்புரி சங்கத்தின் சார்பில் அன்போடு வேண்டுகோளை. அதனைத் தொடர்ந்து அந்த சிற்றூழியர்களுடைய சிரேச சிற்றூழியர்களுடைய சிறு கருத்துகளும் இங்கே இடம்பெற உள்ளது. எனவே தயவு செய்தும் அனைவரும் வளர்ந்து வந்து அவருடைய அந்த வாழ்த்துக்களை வழங்குமாறு உங்களை அன்போடு வேண்டும். உண்மையிலேயே எனது படுவாங்கரை பிரதேசத்திலே சிறப்பு மிக்க அந்த படுவாங்கரை பிரதேசத்திலே
30 ஆண்டுகள் சேவை செய்வது என்பது பெரிதல்ல. ஆனால் அந்த சேவையிலே செவ்வனே செய்து இன்றைய நாளிலே இந்த நிகழ்விலே அவரை இங்கே கௌரவப்படுத்தியிருந்த வந்தவர்களே நமது செயலாளர்களும் இணைந்து இந்த நிகழ்வினை செய்வதற்கு இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். எனவே அனைவரும் இந்த நிகழ்விலே அவரை கையெழுத்து இந்த நேரத்தில் அவரை விடை அனுப்புகின்ற அந்த முகமாக இந்த நலம்புரி சங்கத்தினுடைய நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அத்தோடு செயலாளர் அவர்கள் இவரை பற்றி இவருடைய சேவனம் பற்றி சிற்றுரை ஆற்றி இந்த நிகழ்வினை நிறைவு செய்வார் என்பதை அன்போடு தருகின்றோம். ஒரு சிறுவன் முன்வைத்துள்ளார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். எலியாரே எலியாரே எங்க போறீங்க? எலிசம்மத்த ராணி யார பார்க்க போறீங்க? 7 கடல் தாண்டி நீங்க எப்படி போவீங்க? ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி பறந்து போவீங்க. 7 காட்டு மலை கடந்து நீங்க எப்படி போவீங்க? கரடி புலி தான சிங்கம் பார்க்க போறீங்க. ஆத்து பக்கம் அவசரமாக போறீங்க. ஐரமீனும் கருத்தி மீனும் பார்க்க போறீங்க. பலி நிலை பசி எடுத்தா என்ன செய்வீங்க? வழக்கமான பற்றி வடை வாங்கி கொள்வீங்க. டெல்லியில பேச போற செய்தி என்னங்க? டிவியில பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. கலந்தபடி நன்றி. இனிமையாக தனது பாடலை பாடி சென்றிருக்கும் சிறுவனுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அடுத்த இனிய பாடல்களை வழங்குவதற்காக இதோ அடுத்த சிறுமி. திருச்சி சம்பளம் முத்தை தருவத்தி திருநகையத்திக்கிற சத்தி செரவண முத்தி குறைவித்து குருவர் எனவோதும் முத்தை தருவத்தி திருநகையத்திக்கிற அத்தி செரவண முத்தி குறைவித்து குருவர் எனவோதும் முத்தை தருவத்தி திருநகையத்திக்கிற அத்தி செரவண முத்தி குறைவித்து குருவர் எனவோதும் முக்கற்பவர் மக்குச்சிறுதியில் முப்பட்டது சத்தித்திருவர் 33 தமரரும் அடிவேனே 10 தலைவர்கடிகளோ ஒற்றை கிரிமத்தை பொருதரும் பற்றப்பகல் வட்டத்திகிரி இரவாக 10 கிழத்தை கடவிய பச்சை புயல் மெச்சிட்ட 10 அச்சி தருவது ஒரு நாளே திட்டோட்ட பரிவுறுத்த பரமைத்து படுவி திக்கட்கன டிக்கட் கழுதுடு அழுதாட திக்குவரி அட்டப்பை தபதொக்கு தொகு 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 சித்திரபௌரை குத்திரி திகடக எனவோத கொத்து பரகொட்ட கலமசே குத்தி பிறகு முடியன முதுகூகை கொட்புற்றன நட்பட்ட உணரை வட்டி பறித்து குலையில் குத்து பரோத்து பரவல பெருமாளே 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 பெருமாளே. எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஆங்கில பாடல், சிங்கள பாடல் போட்டிகளும் உள்ளது. இப்போது தமிழ் பாடல்கள் பாடி தங்களது திறமைகளை நிரூபிக்க விரும்பும் சிறுவர்கள் ஒவ்வொருவராக வந்து தங்களது திறமைகளை நிரூபிக்கலாம் என்பதனை தங்களுக்கு தயவுடன் அறிய தருகின்றோம். அடுத்த சிறுவன் இதோ வந்து கொண்டிருக்கின்றான். திருச்சிட்டம்பலம் கங்கையை சடையோடு வைத்தார், கதிர் பொறியறவும் வைத்தார், திங்கள் எட்டுகளை வைத்தார், திசை திசை தொழவும் வைத்தார், மங்கையை பாகம் வைத்தார், மார்வரி முழுவும் வைத்தார், அங்கையோடனையும் வைத்தார். ஐயன் ஐயனார் திருச்சிட்டம்பலம். நன்றி. தற்போது 3 சிறுவர்கள் தங்களது திறமையினை நிரூபித்துக் கொண்டுவிட்டனர். அடுத்ததாக தமிழ் பாடல்கள் நிகழ்ச்சி போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் சிறுவர்கள் தங்களது திறமையினை நிரூபிப்பதற்காக எமது காரியாலயத்துக்கு முன்னுக்கு வருமாறு தங்களை தயவுடன் அழைக்கின்றோம். சிறுவர்கள் உடனடியாக வந்து தங்களது திறமையினை நிரூபிக்குமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆதியில்லை அந்தமில்லை அகிலமெங்கும் சிவன், ஆணுமில்லை
அத்தனாரி சிவன் நீருமில்லை நெருப்புமில்லை நினைவல் நாம் சிவன் உயர்வுமில்லை தாழ்வுமில்லை நீ வணங்கும் சிவன் சிவனே 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 கலனவே மனமெழுந்திரவே உன்னை நாடி வந்தேன் தேடி வந்தேன் என் நிலை மறக்க பிழையனவே அட என் விதி இருக்க ஒரு நிலையில் வாழுகின்றேன் உன்னடி வரச பொங்கி வரும் நந்தித்தான் நீ குடிக்க உங்களுத்தில் பாம்பாக நான் இருக்க ஜென்மங்கள் உன்னோடு சேர்ந்திருக்க நஞ்சுக்கு நந்திகள் நான் உழைக்க உலகமே சுழலுதே அவன செவினிலே அணுக்களும் அசைதே அவன செவினிலே சிவன செவினிலே ஆறு இல்லை அன்னமில்லை அகிலமெங்கும் சிவன் ஆணுமில்லை பெண்ணுமில்லை அத்தனாரி சிவன் நீடுமில்லை நெருப்புமில்லை நேவரும் நாம் சிவன் உயர்வுமில்லை தாழ்வுமில்லை நீ வணங்கும் சிவன் திருச்சி தந்தன நன்றி. 4 சிறுவர்கள் தங்களது திறமையினை நிரூபித்துள்ளனர். இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. தயவு செய்து இன்னும் தங்களது திறமைகளை நிரூபிக்க விரும்பும் சிறுவர்கள் வந்து தங்களது திறமைகளை நிரூபிக்கலாம். தமிழ் பாடல்கள் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவார் என்பதனை அவர் உடன் எத்தனை வாக்குகளை பெறுகின்றார் என்பதனையும் அதனை முடிவு வைத்து இவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் என்பதனை தங்களை தயவுடன் அறிய தருகின்றேன். Okay, thank you very much. Myself, my name is Sabilas. I am from Bamiya to grade 2. I am in grade. This is how I found the Vadiva. Up I found the girls the guy. Tiger I made the sky. Okay, நன்றி. ஐபவன் இடிதாத்தாமாய் ஞாயிற்றுக்கிழமை சந்து தாக்கியனே திங்கட்கிழமை அங்க கருவாதா செவ்வாய்க்கிழமை பதாதாத்தமாய் புதன்கிழமை பிரகஸ்பதிந்தா வியாழக்கிழமை சிகுராதா வெள்ளிக்கிழமை செனசூராதா சனிக்கிழமை ஹிஸ்டரி. பேர் என்ன? அனந்தகி அவர்கள் தங்களுக்கான இனிப்பினை மிகவும் குதூகலமான முறையில் பெற்றுக் கொள்கின்றார். இவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் பட்சத்தில் இவர்களுக்கான இந்த வரவேற்பு உற்சாகத்தினை அனைவரும் வழங்கி இந்த சிறுமியை கௌரவிக்குமாறு தங்களை தேவையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பரிசினை வழங்குவதற்காக எமது பொருளாளர் சிவாகரன் அவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில் தங்களுக்கான பரிசினை வழங்கி வைப்பார். எங்கே உள்ளது கரவசம்? எங்கே உள்ளது கரவசம்? அடுத்த பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக அடுத்த சிறுமி தயாராக இருக்கின்றார். இவருக்கான பரிசினையும் வழங்குவதற்காக எமது தொழில்நுட்ப உதவியாளரை அழைக்கின்றோம். அவர் தங்களுக்கான சிறுமிக்கான பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதோ தங்களுக்கான பரிசு கிடைக்கப்படுகின்றது. அனைவரும் உற்சாகப்படுத்தி சிறுமியை ஆசீர்வதிக்குமாறு தங்களை தேவையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த பரிசினை வழங்குவதற்காக எமது போர்வைப்பட்டு பிரதேச சபையின் பிரதம மாவட்ட சபை உத்தியோகத்தை அழைக்கின்றோம். சிறுவன் தற்போது வந்துட்டு காத்துக் கொண்டிருக்கின்றான் தனது இனிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக. பரிசினை வழங்குவதற்காக எமது பிரதம மாவட்ட சபை உத்தியோகத்தை காரியாலயத்துக்கு அழைக்கின்றோம். இதோ எமது பிரதம சபை மாநில உத்தியோகத்தர் சிறுவனுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார். இதனை அனைவரும் அன்புடன் குழுக்களை செய்து வரவேற்குமாறு தங்களை தேவையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தம்பி வாங்க.
அடுத்த பரிசினை வழங்குவதற்காக நூலக உதவியாளர் சம்பந்தமாக எவராவது முன்வந்து இந்த பரிசினை வழங்கி வைக்குமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நூலக உதவியாளர்கள் சார்பாக ஒரு அம்மணி வருகிறது சிறுவனுக்கான பரிசினை வழங்கி வைக்குமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது சிறுவனுக்கான பரிசினை வழங்கி வைக்கின்றார் நூலக உதவியாளர். அனைவரும் சந்தோஷமாக குரல் வாழ்த்தி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த பரிசினை வழங்குவதற்காக எல்ஜி அவர்களை தயவுடன் அழைக்கின்றோம். சிறுமி தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றால் வந்துட்டு இதற்கான இனிப்பினை வழங்குவதற்காக எல்ஜி அவர்களை தயவுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இதோ எல்ஜி அவர்கள் சிறுமிக்கான பரிசு வழங்கி வைக்கும் தருணம். அடுத்த பரிசினை வழங்குவதற்காக சுகாதார உதவியாளர்கள் சார்பில் ஒருவரை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பாக அவர் முன்வந்து தங்களது பரிசினை வழங்கி வைக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுகாதார உதவியாளர் சார்பாக இந்த சிறுவனுக்கு பரிசு வழங்குவதற்காக சிறுவன் காத்துக் கொண்டிருக்கின்றான். வந்துட்டு இதோ சிறுவனுக்கான பரிசு வழங்கப்படுகின்றது. நன்றி. சிறுவர்களுக்கான போட்டிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் இனி அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை, இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை, காற்றொலி இல்லை என்றால் ஒரு வாழ்க்கையை இனிப்பதில்லை, ஒரு காலம் வருகையில் உள்ளங்கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே, இந்த வாழ்க்கையை ஒரு தேடல் தான், அதை தேடி தேடி தேட மனது தொலைகிறதே, இன்னிசை பாடி வரும் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டவை கேட்பதில்லை, உயிரொன்று இல்லாமல் உடல் எங்கே நிலையாதே, உயிரென்ன பரவென்று அலைபாய்ந்து தெரியாதே, வாழ்க்கையின் நேர்களோ சில அவசியமானது, அவசியங்காண்பதே நம் அவசியமானது, தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும், வாழ்க்கையே ஒரு பாடல் தான், அதை தேடி தேடி தேடும் மனது தொலைகிறது. வணக்கம். மௌனம் திரைப்படத்தில் உங்களுக்கு மோகனின் சிறப்பான ஒரு பாடல். தேவா என்னாலும் உன்வானம் இணைதான் பிரிந்தாலும் நினைவாலே அழைத்தே நிலாதேவா செல்லாமல் வா பூஞ்சாலையில் வாழை காற்றும் பாட சந்தம் பாட கூடாதென்னும் பூவை சூடும் ஏதோ மண்ணின் நீதி அம்மாடியா நீதான் இன்னும் சிறு பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொல்ல சொல்ல பூந்தேரே நீதானே முள்ளில் வைத்தாய் என்னை நிலாவேவா
பொன்வானம் நான் காவேரியா கானல் நீரா பெண்மை என்றும் மென்மை முள்ளேலியா முல்லை பூவா சொல்லு என்றும் உண்மை ஒரே பார்வை தந்தால் என்ன தேனே ஒரே வார்த்தை சொன்னால் என்ன மானே ஆகாயம் காணாத மேகம் உண்டோ சொல் நிலாவேவா. இன்னும் பல பாடல்கள் பாட முடியும். இருந்தாலும் எங்களுடைய இந்த போரை பற்றி ஒழுங்கு பண்ணப்பட்ட அந்த இறுதிக்கால நிகழ்வானதுக்கு என்னுடைய பாடலை பாட முடியும். உங்களால் வழங்க முடியுமா? பரிசுகள் வழங்கப்படுகின்றது என்பதனை தங்களுக்கு தயவுடன் அறிய தருகின்றேன். இருவரும் முன்னுக்கு வந்து தங்களுக்கான பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பரிசினை வழங்குவதற்காக அலுவலக ஊழியர் சார்பாக கோபாலசிங்கம் அவர்கள் இந்த பரிசினை வழங்கி வைப்பார் என்பதனை தங்களுக்கு தயவுடன் அறிய தருகின்றேன். திறமையான பாடல் ஒன்றினை பாடி சிறந்த பரிசினை பெற்றுக் கொள்கின்றார். காவல் வேலை கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தொழில்நுட்ப பிரிவின் உத்தியோகத்தர் ரஞ்சன் அவர்களை அழைக்கின்றோம். செயலாளர் அவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டுக்குழு ஒழுங்குபடுத்திய எங்கள் தலைவர் செயலாளர் மற்றும் அனைத்து உத்தியோகத்தருக்கும் வணக்கம். எனது பிரிவிலும் பிரிவில் நீண்ட காலமாக நாம் கடமையாற்றி வந்து இப்போ ஓய்வூதியம் சென்று பெற்றுள்ளேன். அதுக்கு எமது பிரதேச சபையின் ஊழியர்கள் எனக்கு எவ்வளவு கடமைப்பட்டு எவ்வளவு ஒற்றுமையாக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எனது சபையின் உத்தியோகத்தர்கள் அவ்வளவும் நீங்கள் நல்லதோ தீன்மையோ ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் எனக்கு அறிவிக்கும் படியும் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னமா எனக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு தானாக சொன்னால் தான் எனக்கு தெரியும். மற்றவர் சொல்லி சொல்லி எனக்கு அந்த வியல் வராது. நன்றி. இறுதியாக என்னென்று கொண்டார்க்கு கொண்டாம் ஓய்வில்லை சிறந்து கொண்ட மதக்கேட்டருக்கிடங்க நன்றி உதவியை வழங்குமாறு எனது நலப்பெற் சங்கத்தினுடைய பொருளாளர் ஓ சிவாகர் அவர்களை அன்பு நினைக்கின்றோம். போரைப்பட்டி பிரதேசையில் வருட இறுதிக்கான நிகழ்வுக்கு கலந்து கொண்ட நலமுறை சங்க தலைவர் மற்றும் செயலாளர், உத்தியோகத்தர் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எமது போர்வைப்பட்டி பிரதேச சபையின் பிரதம முகாமைத்துவ சபை உத்தியோகத்தர் அவர்களே, ஏனைய பிரிவு தலைவர்களின் அவர்களே, அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம். இந்த நிகழ்வு ஒரு இக்கட்டான ஒரு நிகழ்நிலையில் ஒரு அவசரமான ஒரு நிகழ்விலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த காலநிலை பிரச்சனை மற்றது குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. இருந்த போதிலும் எங்களது அழைப்பினை ஏற்று வந்த என்பதற்காக உங்களுக்கு அனைவருக்கும் எனக்கு பணிவான நன்றியினை கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் எமது பிரதேச சபையின் மிக நீண்ட கால ஒரு அலுவலக பணியாளராக பணியாற்றி ஒரு சிறப்பு தரம் வாய்ந்த ஒரு பணியாளராகிய நல்லதம்பி தட்சிணாமூர்த்தி அவர்களை இங்கு அழைத்து அவரும் அந்த குறுகிய நேரத்திலே அந்த அழைப்பை ஏற்று வருவதற்காக நன்றி